Daily. Taste the Daily. பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பளிக்கிறது. இந்த நிலையில் பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ளதையொட்டி சேலம் சிறையிலிருந்து 9 பேர் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சேலம் மத்திய சிறையிலிருந்து 9 பேரையும் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் போலீசார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் கோவை அழைத்து வரப்பட்டனர். அது குறித்தான அண்மை செய்தியையும் உடன் அந்த காட்சியையும் பார்த்து வருகிறோம். 6 ஆண்டுகளுக்கு முன் நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் சேலம் மத்திய சிறையில் இருந்து 9 பேரையும் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோவை அழைத்து வரப்பட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கக்கூடிய சூழலில் பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ளதையொட்டி சேலம் சிறையில் இருந்து 9 பேர் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சேலம் மத்திய சிறையிலிருந்து 9 பேரையும் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் காவல்துறையினர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா விவரங்களை வழங்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இன்று தீர்ப்பு வர இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிறையிலிருந்து 9 பேரும் தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இளம் பெண் ஒருவர் தன்னை அடிக்காதீர்கள் என்ற அந்த வீடியோ வெளியாகி மேலும் இது பேசு பொருளாகவும் மாறியது. தற்பொழுது இந்த வழக்கானது கோவை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2019 முதல் தற்பொழுது வரை இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று சரியாக 11 மணி அளவில் இந்த வழக்கானது வர இருக்கிறது. அதாவது மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்றக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு வழக்கானது இன்று தீர்ப்பானது வர இருக்கிறது. அதாவது பொள்ளாச்சி மாக்கினாமிட்டி பகுதியில் பண வசதி படைத்த இளைஞர்கள் கும்பல் பெண்களை காதல் வலை வீசி அழைத்து வந்து அவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததுடன் அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் தற்பொழுது வழக்கானது பதியப்பட்டு சிபிஐ ஆனது விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளிவர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Taste the Daily.